السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் அன்னையரின் அன்பான கவனத்திற்கு என்கிற இதுவரை நாம் முதல் நாள் முதல் பள்ளிக்கூடம் என்ற தலைப்பிலும், பெண் தேடுவதா தாய் தேடுவதா என்ற தலைப்பிலும் கர்ப்பகாலம் குறித்த மார்க்கத்தினுடைய பார்வையை கடைசியாகவும் பார்த்து வருகிற நாம் இன்றைய தினம் பிறந்த குழந்தை என்ன குழந்தை என்று விசாரிப்பதில் துவங்கி, அது பெண் குழந்தையாக இருந்தால் பெரும் பேறு என்று சொல்ல வருவதுதான் இன்றைய தலைப்பின் நோக்கம். அன்பானவர்களே, குழந்தை கொடுப்பதும் அது ஆணா பெண்ணா என்று தருவதும் அல்லது குழந்தை பாக்கியமே இல்லாமல் வைப்பதும் எல்லாம் அல்லாஹுவுடைய செயல் என்று அல்லாஹு சொல்லுகிறான். குரானின் ஒரு வசனம், யஹபுலிமை யஷா உ இனாதா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை தருகிறான். வ யஹபுலிமை யஷா உஸ்ஸுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை தருகிறான். வ யுஸவ்விஜுஹும் துக்ரானம் வ இனாதா, சில பேருக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து தருகிறான். வ யஜ்அலு மை யஷாஉ அகீமா, நாடிய சில பேரை அல்லாஹ் மலடாய், மக்களை பெறாதவர்களாய், பிள்ளை பேறு பாக்கியம் இல்லாதவர்களாகவும் வைக்கிறான். அல்லாஹ் அதற்கு சக்தி உள்ளவன். ஆக குழந்தை பிறந்தவுடன் என்ன குழந்தை என்று கேட்கிற போதே அது என்ன குழந்தையாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவதற்குள்ள தரத்தில் நாம் இருக்க வேண்டும். காரணம், கொடுப்பவன் இறைவன். குழந்தை பேருதான் பெரும் பாக்கியமே தவிர அதிலே ஆண் பிறப்பது பாக்கியம் பெண் பிறப்பது பாக்கியம் என்பது இஸ்லாத்தில் இல்லை. என்ன குழந்தையாக இருந்தாலும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை தான் வர வேண்டும். ஆனால் சமூகத்தில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற ஒரு முசீபத் என்று சொல்ல வேண்டும். பெண் குழந்தையாக இருந்தால் சற்றே முகம் சுளிப்பதும், ஆண் குழந்தையாக இருந்தால் மலர்ச்சியான முகத்தோடு அதை எதிர்கொள்வதும். ஒரு வகையில் சொல்ல போனால் ஆண் குழந்தையை விடவும் பெண் குழந்தை பேறு பெற்றது. அப்படி பல்வேறு ஆயத்துகளும் ஹதீஸுகளும் நமக்கு உணர்த்தியும் தருகிறது. பிறந்த குழந்தை பிறந்துவிட்டது என்று சொன்ன உடனே வரவா செலவா என்று கேட்கிற மனோபாவம் இருக்கிறது. ஆண் குழந்தை என்றால் சம்பாத்தியம் வரவு என்றும், பெண் குழந்தை என்றால் செலவு என்றும் ஒரு மனோபாவம் நீண்ட காலமாக அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் நாம் அதை அறியாமை காலம் என்கிறோம், அதை மௌட்டிகம் என்று சொல்லுகிறோம். நாடியவைகளை அல்லாஹ் தருகிறான். அன்பானவர்களே, திருக்குர்ஆனில் நாம் அடிக்கடி ஓதுகிற சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் வாக்கியாவிலே இறைவனுடைய உள்ளமையையும் அவன் வல்லமையையும் பேசக்கூடிய வான்மறை வசனங்களில் ஒன்று இப்படி சொல்லுகிறது: அஃபரஐதும் மா தும்னூன், நீங்கள் ஆணும் பெண்ணும் இணைந்து விட்டு ஆண் தனது அணுவை பெண்ணின் கருவறையில் செலுத்திவிட்டு போய்விடுகிறான். அஅன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், இதற்கு பின்னால் படைப்பது நீங்களா அல்லது நான் படைக்கிறேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். உண்மைதானே? கணவனும் மனைவியும் இணைகிற வரைதான் அது நமது பொறுப்பு. விதை தூவுவது ஒருவன், ஆனால் அந்த விதையை வேராக்கி விருட்சமாக்கி வளர்த்து ஆளாக்கி காயாக்கி கனியாக்கி தருகிற வரை எல்லாம் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அதுபோல்
விதையாய் கணவனும் மனைவியும் சேர்ந்து விடுகிறார்கள். அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், படைப்பது நீங்களா அல்லது நானா? இந்த ஆயத்து சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் கொடுப்பது. குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இந்த வாசகம் வருகிறது. யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார் மா கான லஹுமுல் ஹியரா. ரப்பு நாடியதை படைக்கிறான், அவன் நாடியதை தேர்வு செய்கிறான். அவர்களுக்கு இதுல எந்த இஷ்டமும் இல்லை. விருப்பப்படலாம், அது வேறு. துஆ செய்யலாம், அது வேறு. ஆனால் என்ன கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொடுப்பவன் இறைவன். நபிமார்களுடைய வரலாறு முழுக்க சாட்சி. ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, பெற்றதெல்லாம் பெண் மக்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, பெற்றதெல்லாம் பெண் மக்கள், ஆண் வாரிசு இல்லை. மறுபக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பெற்றதெல்லாம் ஆண் வாரிசுகள், பெண் மக்கள் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய வம்சத்தொடர் முழுக்க நிறைய ஆண்கள், மட்டுமல்ல ஆண்களில் நபிமார்கள். ஒரு 4 தலைமுறை நபியாக ஒரு குடும்பத்திலே வந்தது அவர்கள் மட்டும்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவர்களுடைய ஒரு மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, இன்னொரு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் நபி. அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமினுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் நபி. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமினுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் நபி. ஒரு குடும்பத்திற்குள் 5 நபிமார்கள், ஒரு ஃபேமிலி. அப்ப யோசித்தால் இவர்களுக்கெல்லாம் ஆண் மக்கள் மட்டும்தான், பெண் மக்கள் கிடையாது. எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆணையும் தந்தான், பெண்ணையும் தந்தான். 3 ஆண் மக்கள், 4 பெண் மக்கள். பிள்ளையே பெறாமலும் சில பேரை வைத்தான். சில பேருக்கு திருமணமே ஆகவில்லை, சில பேர் பிள்ளை பெறவில்லை என்கிற பட்டியலில் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் எல்லாம் வருவார்கள். அன்பானவர்களே, ஆக பிறப்பு என்பது, பிள்ளை பேறு என்பது, மகப்பேறு என்பது அல்லாஹ் தருவது. இதில் குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னது போல நாடியவர்களுக்கு ஆண்களை பெண்களை இரண்டும் சேர்த்து இப்படியெல்லாம் தருகிறான். அறியாமை காலத்தினுடைய ஒரு பழக்கம் இன்றைக்கும் நம்மிடத்துல இருக்கிறது. என்னன்னா, பெண் குழந்தை வேணான்னு நினைக்கிறது, அல்லது பெண் குழந்தையை பொறுத்தவரை அதை ஒரு முசீபத்தாக, பீடையாக கருதுவது. இது அறியாமை காலத்தினுடைய பழக்கம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா புஷ்ர அஹதுஹும் பில் உன்சா. அன்னைக்கு அறியாமை காலத்துல ஒருத்தட்ட பெண் குழந்தை பிறந்திருக்கு உங்களுக்குன்னு சொல்லப்பட்டால், அது அல்லாஹ் சொல்லப்பட்டால்னு சொல்லல, அந்த சுப செய்தி சொல்லப்பட்டாலுங்கிறான். வைதா கீல லஹும்னு வாக்கியம் வரல, வைதா புஷ்ர அஹதுஹும்னு வருது. அப்படின்னா நல்வாழ்த்துக்குரிய செய்தியாக இருக்கிற ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை சொல்லப்பட்டால், வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா, அவனுடைய முகம் கருத்து போய்விடுகிறது. வஹுவ கதீம், ஆத்திரத்தில் அவன் தன் கோபத்தை மின்று விழுங்குகிறான். பிறந்த குழந்தை பெண்ணா போச்சுங்கிறதுல அவனுக்கு ஆத்திரம், முகமெல்லாம் கருத்து போகிறது. ஆயத்து தொடர்ந்து எப்படி வருகிறது தெரியுமா? யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி. அவனுக்கு சொல்லப்பட்ட நல்ல செய்தியை தீங்கு என்று நினைத்து அவன் மக்களிடமிருந்து மறைந்து கொள்ளுகிறான், ஒளிந்து கொள்ளுகிறான். எங்க வெளியே வந்தா என்ன குழந்தை பிறந்துருச்சுன்னு கேட்டுருவாங்களோ, கேட்டா பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு பதில் சொல்ல வேண்டியது வருமோ என்று சொல்லி அவன் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். மக்களுக்கு முன்னாலே வரமாட்டேங்கிறான். ஒரு சிந்தனையோடு அமர்ந்திருக்கிறானாம். என்ன சிந்தனை என்று அல்லாஹ் சொல்லுகிறான், அயும்சிகுஹு அலா ஹூனின், கேவலத்தோடு அந்த குழந்தையை வைத்துக் கொள்ளலாமா, அம் எதுசுகு ஃபி துராப், உயிரோடு மண்ணிலே புதைத்து விடலாமா? என்ன கேவலமான சிந்தனை பாருங்கள். அந்த குழந்தைய வச்சுக்கிறதா அவமானத்தோட, அல்லது அந்த குழந்தையை தூக்கி போட்டு புதைச்சிடுறதா? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அலா சாஅ மா யஹ்குமூன், இவர்கள் செய்கிற முடிவு மிகவும் மோசமானது, மிகவும் கெட்ட முடிவு. அந்த முடிவிற்கு பின்னாலே இருக்கிற அறிவியலை, ஆன்மீகத்தை அவர்கள் புரியவில்லை. சரி, நீங்க சொல்ற பிரகாரமே வந்துருவோம். பெண் குழந்தை பூரா பிறந்து 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 புதைச்சுக்கிட்டே இருந்தா அந்த சமூகத்தில் இருக்கிற ஆண்களுக்கு ஏது ஜோடி? அந்த சமூகத்தில் இருக்கிற ஆண்களுக்கு எங்கே பெண்ணு? யாரையாவது திருமணம் செய்ய வேண்டுமே, யாரோதாவது சேர்ந்துதானே அடுத்த தலைமுறை உருவாகும். சாஅ மா யஹ்குமூன், அவர்கள் செய்கிற முடிவு மிக கெட்டது. மட்டுமல்ல, அவன் பெண் குழந்தைய வேணான்னு சொன்னதுக்கு பின்னாடி இன்னொரு செய்தியும் அல்லாஹ் சொல்லுகிறான்.
நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா எங்க இந்த ஆயத்து வருதோ இந்த ஆயத்துக்கு முன்னாடி ஆயத்து என்ன தெரியுமா? وَيَجْعَلُونَ لِلَّهِ الْبَنَاتِ سُبْحَانَهُ وَلَهُم مَا يَشْتَهُونَ. இவங்களுக்கு பிடிக்காத பெண் குழந்தைகளை அல்லாஹ்வுக்குன்னு சொல்லிடுறான். பெண் குழந்தை பூரா அல்லாஹ்வுக்கு சொந்தம், ஆண் குழந்தை பூரா இவனுக்கு சொந்தம். அவ்வளவு ஒரு ஒரு இளக்காரமா? அல் மலாயிகத்து பனாத்துல்லாஹ் என்று சொன்னான். மலக்குகளை அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள்னு சொன்னான். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏஞ்சல்ஸ்ங்கிறாங்கல்ல, அந்த புழக்கம் இருக்கிறது அல்லவா? எனவே பெண் குழந்தைகள் என்று சொன்னால் எங்களுக்கு வேண்டாம், வேணும்னா அதை மலக்குகள்ல சேர்த்துக்கோ, வேணும்னா அதை அல்லாஹ்வுக்குன்னு கொடுத்துரு, மொத்தத்துல ஆம்பளை பசங்களுக்கு மட்டும் எங்களுக்கு வேணும். இன்னைக்கும் இந்த மனோபாவம் ஒரு 1500 வருஷத்துக்கு பின்னாலேயும் நீடிப்பதுதான் இந்த சமூகத்தினுடைய சாபக்கேடு. சொல்ல போனா பெண் குழந்தை பிறந்தால் கொண்டாட வேண்டும், அல்ஹம்துலில்லாவை உரத்து சொல்ல வேண்டும். ஒரு பெண் வீட்டு நிர்வாகத்தை கவனிக்க தலை கொழுந்தாய் குல கொழுந்தாய் ஒரு தலைமகள் வந்துவிட்டால் என்கிற மகிழ்ச்சி வேண்டும், பேர் உவகை வேண்டும், பெண் மகவு பிறந்தது என்று சொன்னாள். இதுல என்னன்னா, பெண் குழந்தை வேணான்னு சொல்றதுல பொம்பளைக்கு முதல்ல இருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். பொதுவாகவே வீடுகள்ல பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளை ஆம்பளைங்க விரும்புறாங்க, ஆண் குழந்தைகளை பெண்கள் விரும்புகிறார்கள். அது எதிர்பாலின ஈர்ப்பு அப்படி இருக்குமோ என்னமோ. வளரும் போதும் அப்படித்தான். நீங்க தகப்பனாருக்கு யார் நெருக்கம்னு பார்த்தா வீட்டுல உள்ள மகளுகள்லாம், வீட்டுல உள்ள பசங்க மகனுகள்லாம் யாருக்கு நெருக்கம்னு பார்த்தா அம்மாவுக்கு நெருக்கம். இது ஒரு ஒரு தவறான அணுகுமுறை. பெண் குழந்தை பிறந்திருப்பதை ஒரு முசீபத்தாக கருதக்கூடிய ஒரு மனப்பான்மை. கொடுக்கிறது அல்லாஹ். அவன் தன் புறத்திலிருந்து தருகிறான், தன் இஷ்டத்திற்கு தருகிறான். நம்ம என்ன கேட்கலாம் தெரியுமா? சாலிகான குழந்தைய கொடுன்னு கேட்கணும். ஆனா பெண்ணா? சில பேர்லாம் நிபந்தனை போட்டு கேட்பாங்க. முதல் குழந்தையிலேயே நிபந்தனை, யா அல்லாஹ் எனக்கு ஆம்பளை பையனை கொடு. எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சில ஹதீசுகள்ல கூட வருது, பரக்கத்தான தாய்க்கு அடையாளம் அவள் முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறப்பது. ஆனா பெண்ணான்னு ஏன் இது பண்ணி கேட்கணும்? எனக்கு பிள்ளை பாக்கியம் கொடுன்னு கேளுங்க, குழந்தை செல்வம் கொடுன்னு கேட்குங்க. வேணா எப்படி கேட்கலாம்? எப்ப அதுக்கு அனுமதி உண்டுன்னா, வரிசையா 1 2 ஆம்பளை பசங்க பிறந்துட்டாங்க, இப்ப எனக்கு ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும், யாரெல்லாம் பெண் குழந்தை கொடுன்னு கேட்கலாம். அல்லது வரிசையா 1 2 பெண் குழந்தைகள் பிறந்துட்டாங்க, இப்ப வீட்டுக்கு ஆம்பளை பையன் வேணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு ஆண் குழந்தை கொடுன்னு கேட்கலாம். ஒண்ணுமே இல்லாம கேட்கும் போதே ஆண் குழந்தை அப்படிங்கிறது ஒரு விதமான பெண்ணாதிக்க மனப்பான்மை, பெண்கள் வேண்டாம் என்று சொல்லுகிற மனப்பான்மை, அந்த சமூகத்தை அடிமைத்தனமாக வைத்திருப்பதற்கான அடையாளம். நிறைய பேர் குழந்தை வேணும்னு கேட்டவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, குரான்ல இருக்குல்ல, எல்லாம் கேட்டவங்க எல்லாம் என்ன வார்த்தை கேட்டாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை வேணும்னு கேட்டாங்க. ரப்பி ஹபிலி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிகானவங்களை கொடு, சாலிகான குழந்தை கொடு. வேற நபிமா, ரப்பி மில்ல ஹபிலி மில்லதுன் கதுர்ரியத்தன் தொய்யிபத்தன், நல்ல மனமான அழகிய சந்ததியை கொடு. அவ்வளவுதான். இதுல ஆண் பெண் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அல்லாத வயது வரை பிள்ளை பேரு பாக்கியம் இல்லாத ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். லா ததர்னி ஃபர்தன், என்ன தனியா விட்டுறாத, நீ வாரிசு கொடுப்பவர்களில் நீ சிறந்தவன் என்றார்கள் ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். மில்லதுன்க வலியன் எரிசுனி வயரிசு மின் ஆரி யாக்கூப், யா அல்லாஹ் எனக்கும் யாக்கூபுடைய சந்ததிக்கும் வாரிசாக கூடிய ஒரு வாரிசை கூடுன்னு கேட்டாங்க. ஆக அன்பானவர்களே, கொடுப்பது என்பது ரப்புடைய கையில், கேட்பது என்பது நம்முடைய கையில். ஆணோ பெண்ணோ சாலிகான குழந்தை கொடு, பேர் சொல்லும் பிள்ளை கொடு, நற்குணம் உள்ள பிள்ளை கொடு, மார்க்கத்தினுடைய பற்றுதலோடு உள்ள குழந்தையை கொடு அப்படிங்கிறது தான் கேட்கணும். அல்லாமா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்கு சொன்னாங்க. நபிமார்கள் எல்லாமே அப்படித்தான், நிறைய நபிமார்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள். பெண் குழந்தை பிறந்தவுடன் நம்முடைய சுன்னத்து என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹ் என்று வாயில வர வேண்டும். ஆண் குழந்தைகளை பற்றிய அருமை பெருமைகள் வருவதை விட பெண் குழந்தையின் சிறப்பு ஹதீஸ்கள்ல உண்டு. ஒரு 2 3 பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை யாராவது எடுத்து வளர்த்து ஆளாக்கி
அவர்கள் கல்வி ஒழுக்கமெல்லாம் கத்து கொடுத்து கட்டி கொடுத்து இப்படி பண்ணனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரல்களை சேர்த்து காட்டி நானும் அந்த தந்தையும் இப்படி இருப்போம் என்று இணைத்து பேசினார்கள் என்பதல்ல. ஹதீஸ்களில் இந்த வார்த்தை வருகிறது, குன்ன லஹு சித்ரம் மினன் நார். அவர்கள் நரகத்தை விட்டும் பெற்றோரை பாதுகாக்கிற கேடயமாக இருப்பார்கள் என்று வருகிறது. பெண் குழந்தைகளா இருந்தா அது ஒரே ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் அப்படிப்பட்ட பாக்கியம் இருக்கிறது. அது அல்லாஹ் பெண்களுக்கென்று வைத்திருக்கிறான். பாசம், பிரியம், வீட்டு நிர்வாகம், குடும்ப கட்டமைப்பு, உறுதியான மனோதிடம், இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. நம்ம நினைக்கிறோம் அது பலவீனமான படைப்புன்னு. இல்லை, கொள்கை கோட்பாட்டில் கொண்ட உறுதியில் நல்ல நெஞ்சுரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். ஒரே ஒரு பேரிச்சம்பழம் யாசகம் கேட்பார் ஒரு தாய். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிற ஒரு பழம் கொடுப்பார்கள். 2 பிள்ளைகளோட வந்த அந்த தாய் 2ஆக அதை பகுத்து பிரித்து 2 குழந்தைக்கும் கொடுத்துட்டு தான் வெறும் வயிற்றோடு பட்டினியோடு திரும்பி போவாள். இந்த காட்சி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய மனதை கொஞ்சம் உலுக்கி பார்த்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரத்தில் வீட்டுக்கு வந்த போது முதல்ல இந்த செய்தியை சொன்னாங்க. ஒரு பெண் யாசகம் கேட்டு வந்தால், இருவருங்கிலும் 2 குழந்தைகளோடு வந்தால், ஒரு பழம் கொடுத்தேன், என்னிடம் இருந்தது. அதை 2ஆக பிய்த்து 2ஆக பிரித்து குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு வெறும் பட்டினியோடு போகிறாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு, அந்த யாசகம் கேட்ட பெண்ணுக்கு வாழ்த்தி துஆ செய்து அவர்களெல்லாம் சுவனத்து சொந்தங்கள் என்று பேசிய நிகழ்வுகள் எல்லாம் ஹதீஸில் வருகிறது. அன்பானவர்களை, பெண் குழந்தை அப்படிப்பட்ட பாக்கியத்திற்குள்ள குழந்தை. 2 சஹாபிகள், ஒருவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஒருவர் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மடியில ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு பேரு ஆயிஷா. ஆயிஷா சிறுமி ஆயிஷா, ஆயிஷத்து ஸகீரா. உள்ள வந்தவங்கள்ட்ட யாரு குழந்தை என்னன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இது எங்க வீட்டு குழந்தை தான், பேத்தி தான் பேசிட்டு இருக்கிறப்போ சலித்து கொண்டு கொஞ்சம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், என்ன இந்த பெண் குழந்தைக நண்பனை எல்லாம் எதிரி ஆக்கிடுவாங்க, எதிரியவெல்லாம் நண்பனாக்கிடுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவனை எல்லாம் தூரமாக்கிடுவாங்க, தூரமா இருக்கிறவனை எல்லாம் பக்கத்துல ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒரு வார்த்தை இப்படி வருது, இன்னஹுன்ன யுகர்ரிபுனல் புஅதா வ யுபஇதுனல் குர்பா. அதாவது கூடவே இருக்கிற தாய், தந்தை, அண்ணன், தம்பி இவங்கெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு அது வேற இடத்துக்கு வாழ போச்சுன்னா இவங்கெல்லாம் தூரமாயிருவாங்க. தூரமா இருக்கிற மாப்பிள்ளை, அவங்க அத்தா, மாமனாரு, மாமியாரு, மைத்துனன், கொழுந்தை இவங்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு நெருக்கமாயிருவாங்க. அப்ப தூரமாக இருப்பவர்களை நெருக்கமாக்குவதும், நெருக்கமாக இருப்பவர்களை தூரமாக்குவதும், இதுதான் இந்த பொம்பளை பிள்ளைக அப்படின்னு கொஞ்சம் சலித்து கொண்ட போது ஹஜ்ரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான வார்த்தை சொன்னார்கள், மா மரிதல் மர்தா, நோயாளிகளை சரியாக கையாளுவது, ஒலா நதபல் மௌத்தா, இறந்தவர்களுக்கான நற்பணிகளில் நற்காரியங்கள் செய்வது, ஒலா ஹன்ன அலல் கபீர், பெரியவர்கள் மீது ரொம்ப அன்போடு பரிவோடு இருப்பது, ஒலா ஆதஃப அல ஸகீர், சிறியவர்கள் மீது அதிக கருணையும் கிருபையும் காட்டுவது, மிஸ்லஹுன், இந்த மாதிரி விஷயம் இவங்களை போல வேற யாரும் செய்ய முடியாது. உண்மைதான், பெரியவர்களை பரிவோடு பார்க்க வேண்டும், பெண்கள் வேண்டும். குழந்தைகளை அன்பு அரவணைப்போடு கையாள வேண்டும், பெண்கள் வேண்டும். நோயாளிகளை, பேஷண்ட்டுகளை பார்த்து கொள்ளுகிற பக்குவம் வேண்டும், பெண்கள் வேண்டும். இந்த எல்லா இடத்திலையும் ஒட்டுமொத்த ஆம்பளைங்க ஃபெயிலியர். ஆம்பளை கையில குழந்தை வளர முடியாது. ஆம்பளைகள்கிட்ட பேஷண்ட்டுகள் அவ்வளவு பொறுமையா கையாள முடியாது. பெரியவர்களை பார்த்து கொள்ளுவதில் உள்ள பரிவு அதிகமாக ஆம்பளைகள்கிட்ட கிடையாது. இதையெல்லாம் சொன்ன பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி லகத் அத்ஹபத மா ஃபீ கல்பி பிபனாதி, என்னுடைய பெண் பிள்ளைகள் விஷயத்தில் என் மனசுக்குள்ள இருந்தத நீங்கள் போக்கி விட்டீர்கள் என்று சொன்னார்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உண்மை அதுதான். இன்னைக்கு வரைக்கும் இங்க ஏன் குழந்தைகள் ஸ்கூல்ல டீச்சர் வச்சிருக்கோம், ஏன் ஆஸ்பத்திரிகள் எல்லாம் நர்ஸ் வச்சிருக்கோம், ஏன் வீட்டுல வயசானவங்களை பார்க்கறதுக்கு பெண்கள் தான் முடியும்னு சொல்றோம்? இதுவெல்லாம் ரப்பு அவர்களின் உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிற கூறு. நீங்க அடிக்கடி சொல்றீங்கல்ல, குலிக்ன மின் இவஜின்,
கோணலான விழா எலும்பிலிருந்து படைத்திருக்கிறார்கள். அந்த கோணல் பெரிய பிளஸ் பாயிண்ட். அது அந்த கோணலுக்குள்ளே தான் இத்தனை கூறுகள் அடங்கி இருக்கிறது. அந்த கோணலுக்குள்ளே தான் குடும்ப நிர்வாக திறமை அடங்கி இருக்கிறது. அந்த கோணலுக்குள்ளே தான் குழந்தை வளர்ப்பினுடைய ஒரு பிரம்மாண்டமான இமயம் போன்ற அந்த செய்தி ஒளிந்திருக்கிறது. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால் தான் பெண் மக்களை போற்றினார்கள். இல்லை, பெண் மக்களை பெற்றவர்களை போற்றினார்கள். பெண் மக்களை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை போற்றினார்கள். அதனால குழந்தை பிறந்த உடனே ஆனா பெண்ணான்னு விசாரிக்கிறப்பவே ரெண்டா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற அந்த மனோபாவம் தான் இங்கே நமக்கு தேவை. முக்கியமா அது வேணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஏதாவது குழந்தை பிறக்குது, வரிசையா பெண் குழந்தையா பிறக்குதுன்னு வைங்களேன், உடனடியா பல வீடுகள்ல இருக்கு அந்த மருமகளை திட்ட ஆரம்பிச்சுட்டுவாங்க. என்ன இப்படி பொம்பளை புள்ளையா பெத்துட்டு இருக்கு, பொட்டையா பெத்துட்டு இருக்குன்னு கொச்சையா கொச்சையா பேசுவாங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆணுடைய அணுக்களால் தான் குழந்தை பிறக்கிறது. பெண் என்பவள் அவளுடைய அணுக்கள்னால ஆண் பெண் பாகுபாடு உண்டாகிறது இல்லை. XY அணுக்கள்னு சொல்லுவாங்க. இது மார்க்கமும் தீனும் அப்படித்தான். அதே மாதிரி அறிவியலும் அப்படித்தான். ஆணுடைய அணுக்கள் தான் ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பது தீர்மானிக்கும். அதனால எந்த வீட்டிலேயாவது மருமக தொடர்ந்து பெண் குழந்தை பெத்துட்டு இருந்தா அந்த வீட்டுல உள்ள வயதானவங்க, பெண்கள், கிழவிகள் யாரையாவது திட்டுறதா இருந்தா முதல்ல உங்க மகனை தான் திட்டணும். திட்டுறதா இருந்தா என்ன இந்த பையன் வரிசையா பொம்பளை புள்ளையா பெத்துட்டு இருக்கான்னு. ஏன்னா பிறக்கிற குழந்தைக்கும் பெண்ணின் கருவறைக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு ஆளு முன்னாடி இருந்தார், அறியாமை காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல இருந்தார். அவருக்கு அபு ஹம்சான்னு பேரு. அவர் மனைவிக்கு வரிசையா பெண் குழந்தை, கோவிச்சுக்கிட்டாரு உடனே மனைவி மேல. அவர் மனைவி மேல கோவிக்கவே கூடாது. இவரின் அணுக்களால் தான் குழந்தை உண்டாகிறதை ஒழிய பெண்ணினுடைய கருப்பை அதற்கு காரணமே அல்ல. ஆனாலும் கோவிச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படித்தானே பண்றோம். அந்த மருமகளை தூக்கி குறை சொல்றோமா இல்லையா? சரி, வரிசையா பெண் குழந்தைன்னு ஒண்ணு அங்க வர்றதே இல்லை. பக்கத்திலேயே ஒரு வீடு, இங்க பேசுனா அங்க கேட்கும். அந்த மாதிரி பக்கத்திலேயே ஒரு வீடு பிடிச்சிட்டு வேற ஒரு மனைவியை வச்சுட்டு வாழ ஆரம்பிச்சார். எதுக்குன்னா அவருக்கு ஆம்பளை பையன் வேணுமா. இங்க பிறந்தது பூரா பெண் குழந்தை. சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாம் வச்சுட்டு அந்த அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது. இவர் பக்கத்து வீட்டுல வேற ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அதை அந்த அம்மா பார்த்துட்டு தான் இருக்குது, கேட்டுட்டு தான் இருக்குது. அப்ப இவர் காதுல உழுகிற மாதிரி ஒரு வீட்டுல இருந்து சத்தம் போட்டாவே அடுத்த வீட்டுக்கு கேட்கும். அழகான ஒரு கவிதை பாடிச்சு அந்த அம்மா. யாரு? இந்த முதல் மனைவி. அதாவது நிறைய பெண் மக்களை வரிசையாக பெற்றெடுத்த அந்த தாய். அது அழகா ஒரு பாட்டு சொல்லுச்சு. பாடல்ல ஒரு வரி, அழகான வரி. கல் அர்தி நும்பிது மா ஸரஉ ஃபீனா. நீங்க எங்களை திட்டுறீங்க பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு. நாங்கெல்லாம் பூமி மாதிரி. நீ என்ன விதை போடுறியோ அது வரும். நீ தக்காளி போட்டா தக்காளி வரும், பப்பாளி போட்டா பப்பாளி வரும். நீ என்ன விதை நெல்லு போட்டா நெல்லு வரும். நாங்கள் பூமி. அல்லாஹ் கூட பெண்களை பூமின்னு தான் சொல்றான். இந்த பூமியில நீ மட்டும் போடும்போது பாவக்காய் போடுவ, நான் அழகா இனிப்பா வேற ஏதாவது பழம் கொடுக்கும், மாதுளை கொடுக்கணும், ஆப்பிள் கொடுக்கணும்னா நீ கொடுக்கறத தான் நான் கொடுக்க முடியும். கல் அர்தி, நாங்கள் பூமியை போல். நும்பிது மா ஸரஉ ஃபீனா, எங்களிலே நீங்கள் என்ன விவசாயம் செய்கிறீர்களோ அதைத்தான் நாங்கள் விளைத்து தருவோம், நாங்கள் அதைத்தான் உற்பத்தி செய்து தருவோமே ஒழிய வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவர் காதுல உழுகிற மாதிரி பேசிச்சுன்னு வருது. அன்பானவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு பெண் குழந்தை என்பது அல்லாஹ் தருகிற மிகப்பெரிய பாக்கியம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை தான் நமக்கு வேண்டும். சொல்ல போனால் பிறந்த உடனே பெண் குழந்தையா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு வர்றது மட்டும்தான் நபிமார்களுடைய நல்லோர்களுடைய வழி. மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு மனைவி இல்லை, ஒரு பெண் இல்லைங்கிற வருத்தத்தை போய் மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் நடைபிணம் போல் வாழுகிற கணவன்மார்கள்ட்ட போய் கேளுங்க. ஒரு பொம்பளை இல்லாம அவர் படுற கஷ்டம் தெரியும். வயதான காலத்தில் ஒரு பெண் இல்லாமல், பெண் குழந்தை இல்லாமல் ஒரு மகள் இருந்திருந்தா என்னை நல்லா பார்த்துக்குமேன்னு சொல்லக்கூடியவங்க இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான பேர். சொல்ல போனா பிறக்கிற நேரத்துல மட்டும்தான் ஆம்பளை பையன் இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாங்க.
காலம் செல்ல செல்ல மகனை பார்த்ததுக்கு பதிலா மகளா இருந்திருக்கலாமே என்கிற நினைப்பில உள்ளவர்கள் தான் உலகத்திலே அதிகம். எனவே பிறக்கிற குழந்தை பெண்ணோ ஆணோ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல கற்றுக்கொள்வோம். அல்லாஹ் நம்முடைய மக்களை சாலிகான மக்களாய் ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.